நிலக்கரியை நாங்க எடுத்துக்கலாம். அரசாங்கத்தால முடிவெடுத்து சொல்லல. மொத்தப்படி நான் சொல்றதெல்லாம் உண்மை. அவன் ஏசி ரூம்ல இருக்கணும். அரிசியை கரைக்கிறதுக்கு அதுக்காக தானே இருந்தாங்க. சமைக்கிறதுக்கு வச்சு வெங்காயம் முளைச்சிருக்கு வேறங்க. இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருது. அப்பா ரோட் ஒன்று போயிருக்குது. உடம்ப கூட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தானே வருது. இருந்த ஒரு சைடு இல்லாம போயிட்டாங்க. என்ன வணக்கமுறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எங்க இருக்கோம்னு சொன்னா நுவரெலியாவில எந்த இடத்துல நாங்கள் இருக்கோம்னா எஸ்கடல் ஸ்டேட், கந்தப்புல எஸ்கடல் ஸ்டேட். அதாவது நாங்கள் செய்திகள்ல கேள்விப்பட்டிருப்போம் நுவரெலியாவில அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் இது என்ன இந்த இடம் தான். அதாவது முழுமையா இல்லாம போயிட்டு என்ன முழுமையா இல்லாம போயிட்டு என்ன நடந்தது? முக்கியமா நடந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு வீடு அப்படி போயிருக்கு. மற்றபடி பார்க்க போனா மேல இருந்து சிரிப்பு ஒரு 1 கிலோமீட்டர் மேல இருந்து இழுத்துட்டு வந்து அப்படியே பண்ணுவோம். அதோட இங்க பணியா வந்துட்டு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்காங்க. நார்மலா இதுல எந்த ஆட்கள் எல்லாம் எங்க இப்ப இருந்த ஆட்கள் எல்லாம் மண்டபத்துல இருக்கிறாங்க. மண்டபத்துல கோயில் ஒன்று, அந்த கோயில் மண்டபத்துல இருக்கிறாங்க. இப்ப கூடுதலா வீடுகள் எல்லாம் அந்த ஃபுல்லா மூழ்கிற மாதிரி தான். எல்லாம் மூழ்கிற மாதிரி எல்லாம் வெடிச்சு, ஏரியாவே ஃபுல்லா வெடிச்சுதான். எல்லாமே ட்ரக் இந்த ஏரியாவே சொல்ல போனா நீங்க அந்த பாருங்க டவர் ஒண்ணு விளங்குது. அந்த டவர்ல இருந்து ஃபுல்லாவே இந்த ஏரியா என்ன செஞ்சிருக்குது, எல்லாமே வெடிச்சு 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 ஒவ்வொரு இடமா ட்ரெக் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஏரியாவே சொல்றதுக்கு அளவுல எடுக்கிறதுக்கு இல்லை. ஆனா தேயிலைக்கு பெருசா பாதிப்பு நடக்குது. என்ன தேயிலைக்கு விளங்குறதுக்கு தேயிலைக்கு உள்ளுக்கு வெடிச்சு இருக்கு. உங்களுக்கு அங்கால பார்த்தா விளங்கும் எல்லாமே. தேயிலை என்ன உண்மைக்குமே பெரிய ஒரு ஆபத்து ஒண்ணு. என்ன மலையில இருந்து மண் சரிவு இவ்வளவு கஷ்டப்படணும். 50 கிலோமீட்டர் தாண்டி தானே உடல் எடுத்தான்னு சொல்லி 50 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டர் இங்க இருந்து அங்கதான் ஒரு உடல் தான் எடுக்கப்பட்டிருக்கு. மத்த 3 பேர்த்திட்ட என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க இவ்வளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி அது நான் வீடியோக்கள் மூலம் தான் பார்த்துருப்பேன். இன்றைக்கு தான் நான் நேரில் வந்திருக்கேன். பாருங்க இவ்வளவுக்கு பாதிப்புன்னு சொல்லி. எந்த பாலம் அண்ணா? இந்த பாலம் இந்த பாலம் இருக்கு. இந்த பாலத்துல ஒரு சைடு போயிடுச்சு தானே. அட இதுல பாலம் இருந்த ஒரு சைடு இல்லாம போயிட்டாங்க. என்ன இங்க ரோடு இருந்ததா? முன்னுக்கால அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்து. இந்த இடம் எல்லாம் வெடிச்சு தானே, அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. அட இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரோடு இருந்திருக்கான், அந்த ரோடே இல்லாம போயிட்டான். ஒரு பக்கம் பாலம் இருக்குதாம், ஒரு பக்கம் பாலம் இல்லையா. இங்க நாங்க போய் பாப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. டைம்ல வெள்ளம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க அங்க மேல மண்டபத்துல இருந்தீங்க. இல்ல வெள்ளம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு அப்ப தெரியாதானே? தெரியாது. உடனே போயிட்டீங்களா இல்லாட்டி? உடனே போயிட்டேன். உடனே போயிட்டீங்களா? உடனே போயிட்டேன். வெள்ளம் வருதுன்னு தெரியாது தானே. நான் டக்குன்னு போயிட்டு போயில வெள்ளம் போயிடுச்சு கட்டேன். அந்த டைம்ல தான் அவங்க போனாங்க. அதுல ஒருத்தர் தானே எடுத்திருக்காங்க, ஒருத்தர் எடுக்கல. மேல போனா இந்த இடத்துல அந்த இடம் மூடுபட்டிருக்கு. அவனே பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன கான் மாதிரி தான் நான் இருந்தது. அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படையக்குள்ள இந்த பெரிய இது மாதிரி வந்துட்டு வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க. இந்த இடத்துல அரசாங்க பேருந்து போது எவ்வளவு கஷ்டப்பட்டு போகுதுன்றதை பாருங்க. இந்த இங்காலே முதல் ரோடு இருந்ததால பிரச்சனை இல்லை, அந்த பாலம் இருந்ததால இப்போ ஒரு சின்ன ஒரு ரோட்டுக்கால தான் வளைச்சு கொண்டு அதாவது அரசாங்க பேருந்தை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது 3 பேரை இது வரைக்கும் காணல. 4 பேரை காணல, ஒரு மட்டும் எடுத்துருக்கு. அதாவது 12 வயசு சிறுவன் உடல் மட்டும் இல்ல, மிச்சம் 3 பேரும் காணாம போயிட்டு. அதாவது காணாம போனாலும் சேர்த்துட்டோம். என்ன அந்த 3 பேரும் யார் பேர் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? டீச்சர் பேர் மட்டும் கிருஷ்ணவேணி, அவன் அம்மா பேர் ராசாத்தி. அந்த பிள்ளைகளோட பேர் தெரியாது. அதான் என்ன நடந்ததுன்றே தெரியாது. என்ன அதாவது இப்ப நார்மலா சொல்ல போனா அந்த சின்ன பிள்ளை 12 வயது பிள்ளை இருக்கு தானே, அந்த பிள்ளைன்ற உடம்ப கூட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தானே வருது. என்ன அப்ப யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு இயற்கை நிறுத்தம் போன வருஷம் வந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. முக்கியமாக அவங்களோட வீடை நாங்கள் பார்க்க போறோம். இப்ப அந்த டைம்ல அவங்க எங்கேயுமே போகல. என்ன இல்ல இப்ப நீங்க எல்லாம் உடம்பு அதாவது இப்ப மண்டபத்துக்கு போயிட்டீங்க, அவங்களுக்கு தெரியாதா? இல்லாட்டி என்னத்துக்காண்டி போயில அவங்க வாரேன்னு சொன்னா அந்த வாரத்தை அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்துருக்கு. இப்ப நார்மலா நீங்க இடம்பெயர்ந்து அதாவது மண்டபத்துக்கு போயிட்டீங்க, அந்த டைம்ல இவங்க ஏன் அந்த இடத்துக்கு அந்த டைம்ல கொஞ்சம் டென்ஷன் தானே இருந்தது, விளங்காம அந்த டைம்ல இருந்துட்டாங்க. அப்படி இருந்துட்டாங்க. என்ன அதாவது இந்த அனர்த்த பாதிப்பு என்னன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்துட்டாங்க. என்ன நார்மலா இப்ப மழை பெய்யுதா வெள்ளம் வாரதான், எல்லா இடத்தையும் வெள்ளம் வாரதான். ஆனா இவ்வளவு பாதிப்பு நடக்கும்னு சொல்லி அந்த டீச்சரோ அந்த பிள்ளைகளோ எதிர்பார்க்கல. இப்ப நாங்களே எதிர்பார்க்கல. நாங்களே எதிர்பார்க்காதனாலதான் இந்த விஷயம் நடந்தது. இப்படி ஒரு அனர்த்தம் ஒன்றே நீ வாழ்நாள்ல எங்கேயுமே நடக்கப்படாண்டா நான் வேண்டிக் கொள்றேன். நான் மேல போய் பாப்போம். சரிண்ணா, இதுதான் அந்த பாலம், அரவாசி பாலம் தான் மிஞ்சி இருக்கு. வேறுங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
வெறும் மரவாசி பாலம் மட்டும்தான் மிஞ்சிருக்குது. எனக்கு பார்க்கவே இதை செய்யுது. அந்த சூழ்நிலையில் இங்கே இருந்தாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு எண்ணத்தை தந்துட்டு போயிருக்குது. நாங்கள் அப்படியே மேலே ஏறி போகிறோம். பாருங்க இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் மேலே ஏறி போகிறோம். இல்லை பஸ் ஸ்டாண்டு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. பாருங்க சில ஓட்டைகள் மட்டும் விழுந்திருக்கு. அதாவது குண்டடிப்பட்ட மாதிரி சில ஓட்டைகள் மட்டும் விழுந்திருக்கு. ஆனால் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. நாங்கள் மேலே ஏறி போகிறோம். இந்த பாருங்க இந்த தேயிலை செடிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ்ப்பக்கங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி சொன்னார். இந்த மேலே இருந்து பார்க்க தெரியல. ஆனால் கீழ்ப்பக்கங்களில் வெடிப்பு ஏற்பட்டு சின்ன பாதிப்புகள் வந்திருக்கின்ற மாதிரி சொன்னார். இங்கே பாருங்க இங்கால ஒரு மரக்கறி ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இது போல் கோவாவை தான் கட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் இப்போ மேலே ஏறி போய் கொண்டு இருக்கோம் சௌகரியங்கள். இந்த இடத்த பாருங்க. இந்த காலம் ரோட்டு ஒன்று போயிருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு இப்போ இல்லை. என்ன களைப்பு கிடைக்குது. இப்போ நான் இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னு பாருங்க. ஒப்பா மண்ணில் உள்ளுக்க வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இன்றைய தான் நேரில் பார்க்குறேன். எல்லாமே சரிங்க. கொஞ்சம் டிவி வெட்டு கிட்டு எல்லாமே சரி. உண்மைக்குமே திருத்தி எடுக்கின்றது சாத்தியமே இல்லை. இங்கே இந்த தண்ணி ஓடிக்கொண்டுருது. எல்லாம் மேலே அரைக்குறையாக உடைஞ்சு கிடக்குது. இங்கே இந்த கட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடத்தால் அடிபட்டு இந்த கல்லுகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த இடமெல்லாம் கல்லுகள் பாருங்க. அதாவது மேலே இருந்து இழுத்து கொண்டு வந்த கல்லுகள். நான் காட்டின வீட்டில் பாதிப்பு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரியே நான் சொன்னான் தானே. அதாவது ஏற்கனவே அண்ணன் சொன்னார். அதாவது 3 பேர் வரைக்கும் காணில் அந்த டீச்சர் உட்பட 3 பேர் காணில்னு சொன்னார். அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். ஆனால் பாதிப்பு இந்த பக்கம் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் இங்கே பாதிப்பு இல்லை. அந்த டைமில் அவங்க அலர்ட் ஆகத்தில் ஒன்றுமே செய்யலாம் போயிடுது. இந்த பார்த்தாலும் தெரியும் பாருங்க. இங்கெல்லாம் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று 2 இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு தான் தண்ணி வந்திருக்குது. அதாவது மண் சரிங்க மாதிரி ஃபுல்லாக வெள்ளம் இல்லாமல் அந்த மேலேருந்து கல்லுகள் எல்லாமே அடித்து இழுத்து கொண்டு வந்திருக்குது. அந்த வெள்ளத்தோடு மண் சரிவு மாதிரி தான் ஏற்பட்டுருக்குது. இந்த இப்போயும் நோவில் தண்ணி வளைஞ்சோண்டே இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த வீடு இந்த முன்பக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எல்லாம் முன்பக்கம் அப்படியே ஃபுல்லாக உடைஞ்சு போயிருக்குது. இப்போ பிறகு அதை உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமா இதே பார்த்து மண்டை வரைச்சு போயிருக்கா? இதுக்குள்ளேயும் அதிகமாக பார்க்கறதுக்குள்ள இந்த இடம் வந்து பார்க்கல. இதுதான் வந்து என்ன எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படியே மேலே மண் மூடி வீடு காண்டிருக்கிறதுனால எனக்கு எங்கே பார்த்தாலும் அதே பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அப்படி இதுவும் அப்படித்தானே இருக்குது. இந்த மண் வீடு பாதி இல்லை இல்லை. இங்கே பாருங்க வீடுகளுக்கு உள்ளுக்கு எல்லாம் மண் தான் இருக்கு. பாருங்க இந்த மண் வெங்காயம் முளைச்சிருக்கு. அதாவது இந்த வீட்டில் வச்ச வெங்காயம் தான் முளைச்சிருக்கு. அதாவது இந்த சமைக்கிறதுக்கு வச்ச வெங்காயம் முளைச்சிருக்கு. வேறங்க சமைக்கிறதுக்கு வச்ச வெங்காயம். வெங்காயம் பெரிய வெங்காயம் இங்க அப்படி இந்த பக்கம் பாருங்க. கொஞ்சம் அதில் அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை சொன்னா இருந்தவங்க அந்த பக்கம் இருந்திருந்தா நோம்பு ஏதாச்சும் பிரச்சனை போயிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அதனால இப்படியே வந்து அடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டேன். 4 பேர் ஒரு ஆளை தான் கண்டுபிடிச்சிருக்கணும். மிச்சம் 3 பேர் இல்லை. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த உள்ளுக்க பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி வீடு. இந்த போற பாதையெல்லாம் மண் கல். இதெல்லாம் வீட்டுல இருந்த கல்ல இல்லாட்டி வெளியில இருந்து வந்த கல். வீட்டுக்கெல்லாம் முடிஞ்சிருக்குது. எவ்வளவு தூரத்துக்குலாம் பாஞ்சிருக்கா சேரு. இந்த யோசிச்சு பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சும்மா கடல் தண்ணியில் இலை அடிச்சாப்பா. நாங்கள் எங்களை எடுத்து கொண்டு வரோம். சும்மா கடலுக்கு ஒழிக்க போயிருக்க மொத்தம் கொண்டு போய் சும்மா அடகு வச்சிருக்காங்க. தூக்கி வச்சிருக்காங்க. என்ன கீழே விழும் என்ன? இப்போ நாங்களும் ஒரு பாதிப்போடு தான் நிற்கிறோம். என்ன அவங்கள வந்து அவங்ககிட்ட அந்த டீச்சர்கிட்ட அப்பாவிட்டு அந்த இருந்து 8 நாள் 7ஆம் நாள் அந்த பூசை செய்வாங்க தானே. அது செஞ்சுட்டு அந்த அரிசியை வந்து கரைக்கிறதுக்கு அதுக்காக தானே இருந்தாங்க. அதுக்காக தான் இருந்தாங்க. அதுக்காக அவங்க அந்த இந்த நிலைமைக்கு தள்ளுபடி ஆகுறதுக்கு தான் அந்த இது. அதாவது உண்மைக்குமே அவங்க போகாம இருந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அப்பா இந்த இதுக்காண்டி என்ன கிரிகைக்காண்டி.
அதுக்கு முடிச்சிட்டு அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போறதுக்காக தான் அவங்க இருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு இந்த நிலைமை, அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுது என்ன. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இருந்த அப்புறம் அவங்களோட சொந்தக்காரரை வந்து இங்க திருதி செய்திருக்கிறாங்க என்ன. இதுல அந்த கற்பூரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்க கற்பூரம் உங்களுக்கு இருக்குது. அவர் தான் செஞ்சுப்பா சார். சார் அவர்கிட்ட அதான் ஹஸ்பண்டா அவர் எங்க? அவர் பாக் ஸ்டேட்ல. அவர் சரியான அந்த பதில் எப்படின்னு தெரியாம அவர் பாருங்க, நம்ம எதுவுமே கேட்கவே இல்லாது. அவரு தெரியும், ஒண்ணுமே தெரியாது, கதைக்கவும் இல்லாதோ. இந்த உண்மைக்குமே ஒரு கடுமையான பாதிப்பு. இத்தனை வார்த்தையால் ஒன்றுமே சொல்ல முடியாது இருக்குது உண்மைக்குமே. ஆனால் இந்த மேல் வீட்டில் இருந்தாக்களுக்கு பாதிப்பா மேலே மேலே இந்த வீட்டில் யாரும் இல்லை, மேலே வீடெல்லாம் வெடிச்சானா? வெள்ளம் போனதா மேலையும்? மேலே அந்தெல்லாம் இல்லை, இந்த 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 உயரத்துக்கு வெள்ளம் போனதா? அந்த உயரத்துக்கு போச்சு. அந்த உயரத்துக்கு வெள்ளம் போச்சு. அப்படியே தண்ணி அந்த கோயில் அந்த தண்ணி அந்த அங்கே போனால் நம்ம விளங்கும். அந்த கோயில் பக்கம் போயிலையா தண்ணி? அந்த இடத்துல வந்துச்சு. கோயில் அப்படி வடிவா இருக்கு. கோயில் அப்படி வடிவா இருக்குது. கிட்ட போய் தான் அவ்வளவு தூரம் மீறது இல்லை, பெரிய கஷ்டமா கிடக்குது. இந்த பாருங்க கோயில் பார்க்கலாம். போனேன் ஒரு 5 நிமிஷமா இருந்து கதைச்சு கொண்டு இருக்கேன். அதாவது இதில் யாராவது இழுத்து கொண்டு போய்க்க இந்த கம்பத்தை பிடிச்சு கொண்டு வந்துருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அந்த கம்பத்துக்கு எவ்வளோ அதுக்கு அடி விழுந்திருக்கான்ட்டு பாருங்க ஒனிஞ்சு. இந்த கல்லுகள் எல்லாம் இந்த கம்பத்துக்கு அடிச்சு அப்படியே கடுமையாக போசாக தான் அடிச்சிருக்குது. சாத்தியம் இல்லை என்ன ஒன்று பிடிச்ச ஒன்றைக்கு சாத்தியம் இல்லை. இந்த கல்லுகள் வந்து அப்படி இவ்வளவு என்ன வேற என்ன நாங்கள் நினைச்சது வெள்ளம் வேண்டா சரி இப்படி. அதாவது நம்மள அங்கே பிடிச்சு கொண்டா நிற்கலாம். ஆனால் அந்த கல்லுகள் இன்னைக்கு அடிக்க ஒன்றுமே செய்யலாது. மேல கோயில் என்ன மாதிரி இருக்குது? கோயில்ல வெடிச்சு பொழந்தா இருக்கு. வெடிச்சு பொழந்தா கீழே மண்ணா? கீழே மண் எடுக்கலையா? என்ன அந்த மண்டபம் இருக்கு, அதை நேரா அப்படியே எல்லாம் பொழந்தா இருக்கு. பொழந்துருக்கு என்ன. ஏன்னா இது திருப்பி பழையபடி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை என்ன. சாத்தியம் இல்லை, இது இருக்கு. இப்போ எப்படியுமே திடீர்னு மழை எதுவும் பெஞ்சாவே இருக்க சாத்தியம் குறைவு தான். பயத்தோட தான் இருக்கணும் கட்டாயமா. இப்ப நீ இங்க இருந்தவங்க எல்லாம் இப்ப மண்டபத்துல இருக்கிறாங்க. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? சரியான மண்டபம் நம்மளுக்கு எதுவுமே இந்த பதில் எதுவுமே சரியா எதுவும் இல்லை. இப்ப அந்த மண்டபத்துல என்ன நாங்க முந்தி சின்ன வயசுல ஒரு நான் தெரிஞ்சு இப்ப ஒரு 10 வருஷங்களுக்கு 10 வருஷம் 9 வருஷத்துக்கு மேல வந்திருக்கு. அங்கதான் நாங்க டூர் வந்தாலும் தாங்க அந்த மண்டபத்துல கோயில் மண்டபம் அங்கதான் இருக்கிறாங்க என்ன. இப்ப சரியான பதில் என்ன இல்லை என்ன சரியான பதில் ஒண்ணும் வரல. இப்ப நீங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க? அங்க தங்க விடுவாங்க மண்டபம் போக விட்டு மண்டபம் விட்டு நம்ம அங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்க நாங்களே தான் போனோம். நீங்க தான் போகணும். இப்ப உங்களுக்கு ஒரு இடம் அப்படி அந்த மாதிரி தர மாட்டாங்க அவங்க. நம்மளுக்கு இடம் எதுவுமே இல்லை. இல்ல என்ன இப்ப நம்ம இந்த இடம்ன்றது சொந்த வீடு தானே? எல்லாம் சொந்த வீடு தான். சொந்த வீடு தான். என்ன நிலம் எல்லாம் சொந்தம் சொந்த வீடு தான். இப்ப எனக்கு யோசிக்கத்தான் இருக்குது என்ன. நான் இங்க அன்னைக்கு நாங்க இங்க வந்துட்டு 26 27 தான் இதெல்லாம் நடந்தது. மழை கூடுதலானது 27 தான். 27. நீங்கள் எத்தனாம் தேதி வந்து வெளியில் போனீங்க? நாங்கள் வெளியில் 26 வந்துட்டோம். 26 போயிட்டீங்க? வந்துட்டோம். அப்போயே அந்த அவங்களும் கொஞ்சம் போயிருந்தாங்க தானே. இருந்தாலும் இருந்தவங்களுக்கு கடமை செய்யணும். மழை கூடுங்கிறது பெரிய அளவு சாத்தியப்படாமல் இருந்துச்சு. திடீர்னு தானே சாத்தியப்பட்டது மழை கூடுதலாக இருந்துட்டு. அப்போ 27 மழை கூடுனால்தான் இந்த இதாங்க. சரி, பணியை போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்கால கீழே இறங்கி போகிறோம். இந்த கீழையும் சரியான பாதிப்பாம், பயங்கர பாதிப்பாம். இறங்கோயில் என்ன இது கோவா போல் சலட்டில் இறக்கணும். என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த இடங்களில் வீடு இருக்குன்றது உண்மைக்குமே சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு மலையன்ற ஒரு கரையான ஒரு ஓரமாக தான் இருக்குது வீடு எல்லாமே. இந்த இங்கால தோட்டம் செய்திருக்கேன் பாருங்க. இங்கால பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சமதரையண்டா வீடு நோமலாக கட்டிட்டு போகலாம். ஆனால் இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமதரை இல்லை. அதாவது மலைன்ற அந்த ஓரங்களில் தான் அந்த வீடுகள் எல்லாம் இருக்கும். அதாவது நோமலாயே மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சரிவுன்றது சும்மா சாதாரணமாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வெள்ளம் விலைகள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி போட்டு போயிருக்கோ யோசிங்கோவன். இந்த இடம் எல்லாமே வெள்ளம் பாய்ஞ்சு ஓடின இடங்கள்லாம் இந்த இடம் எல்லாமே. அதை பார்த்தா தெரியும் இவ்வளோ வீடுகள் இருக்குது. இந்த சும்மனை காட்டுறேன் பாருங்க. இங்கால இருக்கிற இடங்கள் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி அங்கே தான் எல்லாருமே அந்த நாங்கள் மேலேறி பார்த்தோம். அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் அங்கே கோயில் இருக்கிற மண்டபத்தில் ஆனால் இருந்து கொண்டிருக்கணும். எங்கள் எல்லாம் ரோட்டை பாருங்க அப்படியே சரிக்கிற வாத்து இல்லாமல் உடைஞ்சு போயிருக்குது வேறங்க. எல்லாம் மண் சரிஞ்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இடத்தை பார்க்கவே. நாங்கள் ஒரு உண்மைக்குமே சொல்லப்போனால் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதையால் தான் போய் கொண்டிருக்கணும்னு சொல்லி ஆகணும். ஒரு குறுகிய ஒரு ரோட்டு உண்டு. அங்கால ஒரு வாகனம் உண்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு சொன்னால் எங்களால் வந்து பின்னுக்கு போக வேண்டிய வரும். இல்லாட்டி அப்படியே சைட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை உண்மைக்குமே. இந்த ரோட்டை பாருங்க இவ்வளவு குட்டியா இருக்குன்னு சொல்லி ரோடே இல்ல உண்மைக்கு. இது நம்ம ரோடு இல்ல, இடிஞ்சு போனதுதான் பனியே தான் நம்ம ரோடு. அங்கிட்டு தள்ளி போகணும். தள்ளி போகணும் என்னன்னா
இது வந்து இந்த தூரம் இது வந்து இந்த மாதிரிக்கே இது ஒன்றும் இல்லை, எல்லாம் தோட்டம் தான் இருந்துச்சு. அது செய்யும் இந்த அண்ணா தான் சொல்றேன். இந்த 2 பக்கமும் இடிஞ்சு வந்திருக்கு. ஓ அங்க அங்க கடவுளேன்ட்டு நாங்க நடுவுல தப்பிச்சிட்டோம். வீடு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. வீடு மட்டும் என்ன? ஒரே வீடு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த வீடும் கிராம சொல்லிட்டாரு அங்க வீட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. அங்க என்னட்டு போய் இருக்கிறது? இந்த அந்த பாருங்க இங்கிட்டு நம்ம வீடு அங்க இருக்கு. என்ன மொத்தப்படி நான் சொல்றதெல்லாம் உண்மை. அவன் வந்து ஏசி ரூம்ல இருக்கணும், அவனுக்கு ரோட்டு தேவை. யாரே சொல்றீங்க? திறக்கி அப்ப அந்த பங்களாவில் தங்கலாம் 5000 பேர். அங்கனா தோட்டம் இருக்கு, அங்கனா அடிக்கலாம் குடிசை, அவ்வளோ குடிசையும் அடிக்கலாம், அடிச்சு இருக்கலாம். இப்போ இந்த மக்களை இப்படி அவதிப்பட்டுட்டு இப்படி செய்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தெரியுங்களா? ஆனால் சத்தியில் வந்து மட்டும்தான் எங்களுக்கு நேரடியாக சாமான் எஸ்டேட்டில் கொடுத்தாங்க இந்த இடத்துல. மற்றபடி எந்த சாமான்களும் எங்களுக்கு இந்த கேமில் கொஞ்சம் கொடுத்தாங்க நேற்று, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஆடு மாடு கூட வளர்க்க இல்லை, எல்லாம் இந்த பாருங்க, இங்கே பாருங்க எப்படி விட்டுருக்கேன். ஆடு இல்லை அங்கிள் இறங்கி போகுது. என்ன அது கட்ட கூட இடம் இல்லை. நான் அதான் பங்களாவை தான் உடச்சிக்கிட்டு கொண்டு போய் பங்களாவை தான் போட போகிறேன். பங்களா எங்க இருக்கு? இந்த ஆளுக்கு பெரிய பங்களா தெரியுதா? இதுல இருந்து பார்க்க தெரியுதா? அப்ப பணியில எவனா பாத்துருந்தா தானே உங்களுக்கு தெரியும் பங்களா இருக்கு. நீங்க பணியை போய் பார்க்கலையா? இல்ல இறங்கல. சும்மா பைத்தியக்காரமா எல்லாம் இருப்பாங்க, நேரடியாக கொண்டு போய் காட்டு. பணியை போய் பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்க எப்படி இருக்குதுன்னு நினைப்பீங்க. எங்களுக்கு உண்மையான செஞ்சது சத்தியில மட்டும்தான் அந்த எங்களுக்கு சாமான் கொண்டாந்து மக்களுக்கு நேரடியாக கொடுத்தது. பாடசாலையிலையும் வந்து பிள்ளைகள் படிக்க முடியாதுன்னு சொல்லி எம்பிஆர் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த முறை எல்லா மக்களும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் 100 மில்லிமீட்டர் மழை வந்தால் நாங்கள் வந்து ரோட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு அது தொடர்பான அறிவு இல்லை. யார் அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறது? எங்களுக்கு மலை மானியக்கா ஒவ்வொரு வீடுகளுக்கு மலையை அளக்கிறதுக்கான கருவிகளை கேட்டிருக்கிறோம். ஒன்றுமே சொல்லாமல் இந்த அரசு வந்து அதே வீடுகளுக்கு போயிட்டு இருக்க சொல்லியிருக்கிறான். இது வந்து எங்களுக்கு உகந்ததல்ல. அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கணும். சரியா? வீடுகள் கட்டி கொடுக்கப்படணும். இதில் எங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்து உழைச்சிருக்கிறோம் வந்து கடுமையாக 200 வருட காலமாக. இந்த உழைச்ச மக்கள் வந்து இன்னும் என்ன செஞ்சு போராடி தான் பெற வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். ஆகவே இது முதலாவது கட்டமாக கந்தப்பிள்ளையில ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த அரசுக்கான எதிரான ஒரு போராட்டம். எங்களது உரிமை வென்றெடுக்கும் வரை இந்த போராட்டம் நடக்கும், தொடரும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வலியுறுத்தி கூறுவதோடு இனி வரும் காலங்களில் அங்கே நின்று பார்க்குறாங்க ஆக்கள், இது எங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லி. சரியா? இன்னொரு நாளைக்கு எல்லாருக்கும் வரும் இந்த அனர்த்தம், எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இந்த மக்கள் வேடிக்கை பார்க்கின்ற மக்களுக்கு வரும்பொழுது நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த போராட்டம் மட்டும்தான் வெற்றி அளிச்சிருக்குது. இலங்கை நாடுகள்லையும் சரி உலக நாடுகள்லையும் போராட்டம் மட்டும்தான் வெற்றி அளிச்சிருக்குங்கிறத கூறிக்கொண்டு, இந்த கொட்டும் மழையும் பாராமல் எல்லாரும் வந்து உங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கிறோம். அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் நன்றின்னு தெரிவித்துக் கொண்டு, ஒரு போராட்டம் வரும் பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடுவோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வந்து இந்த டவுன்ல இருந்திருக்கோம்னா கடந்த 35 நாளாக வந்து எந்த அரசியல்வாதியும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. இதுவரை எந்த கேள்வியும் நம்மளை கேட்டதில்லை. ஜிஎஸ் அதாவது கிராம நிலதாரி வந்திருக்காங்க, வந்து பேசி நம்ம இடத்து கேட்டால் நிலதாரி முழிக்கிறாங்க. எந்த இடம் என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு நிலதாரி இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஒரு தீர்வு கட்டுறதுக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட்டம் பண்ணணும். நமக்கு 25,000 இல்லை 50,000 இல்லை 75,000 எந்த அடிப்படை அந்த வசதி ஜனாதிபதி அறிவிச்ச எந்த நிவாரணமும் இதுவரையும் கிடைச்சில்ல. எங்கள் ரோடும் இல்லை, தண்ணியும் இல்லை, பணியை போகும்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பினா எங்க போய் நிக்கிறது? திரும்ப 25 இன்னைக்கு நாளைக்கே 80% மழை வீழ்ச்சி காட்டுது. அப்ப திரும்ப அங்க இருந்து நாங்க ஒடியாரதா? இதுக்கான கேள்வி அரசு சீக்கிரம் எடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஒற்றுமை மிக அவசியம். ஒற்றுமை இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ஒவ்வொரு உணர்வு வரணும். எனக்கு வலிக்குதுன்னு ஒவ்வொருத்தர உணர்வு இதுல வரணும். வந்தா தான் போராடணும். ஒவ்வொரு மரத்துலயும் தோணணும் நான் போராடணும்.
இவனுக்காக இல்லாட்டி இந்த ரெண்டு பிள்ளைக்காக எந்த பிள்ளைக்காக போராடணும். எனக்கு ஒரு வயசு பாப்பா இருக்கு, அவனுக்காக நான் போராடணும். அவனுக்கு நிரந்தரமா நம்பலும் அவனும் இதே கதியில வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவன் நிரந்தரமா வாழணும். அதுக்கான வழியை நம்ம தொடர்ந்து இந்த போராட்டம் மூலம் பெற்றலாம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இனி வரும் கால ஒற்றுமையா அடுத்த போராட்டங்கள் மூலமா இந்த அரசிடம் இருந்ததுல எல்லா விதமான போராட்டங்கள் வெற்றி அடையணும்னு கேட்கிறேன். கேம்ப்ல அது கோயில் கமிட்டி மூலமா தான் நம்ம வந்து தஞ்சை அடைஞ்சு இருந்தமே தவிர அரசாங்கத்தால முடிவெடுத்து சொல்லல. இங்க வந்து நம்மள போயிட்டு கோயில் மண்டபத்துல இருங்கணும். அரசாங்கத்தாலே எந்த உதவி செய்யல. எல்லாமே செஞ்சது கோயில் மெம்பர்ஸ் மட்டும்தான். இனியும் நம்ம போயிட்டு நம்ம உரிமைக்காக போராடாம நம்ம வீட்டுக்காக நம்ம சொந்த பிரச்சனைக்காக போராடுறோம். இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது பல புரளிகளை கிளப்புவாங்க, யார்ட்டு பேச்சையும் கேட்காதீங்க. நம்ம உரிமைக்காக போராடுறோம். எல்லார் வீட்லயும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. நமக்கு இன்னைக்கு நான் வந்த நிலைமை நாளைக்கு நம்மோட சந்ததியினர் அவங்களோட சந்ததியினருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போராட்டம். எல்லாருமே வெற்றிகரமா முடிக்க வரைக்கும் உங்க ஒத்துழைப்பு வேணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தான். வயசு போனவங்க வச்சிருக்கோம், அதாவது உடல் அந்த அங்கசைவுகள் அசையாதவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கொங்கோடியால போயிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம எல்லாரும் போராடுற இந்த போராட்டம் வந்து நல்ல ஒரு வெற்றியை காணணும்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒத்துமையா போராடணும். அதுக்கு உங்கள்கிட்ட ஒத்துழைப்பு வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தாங்கன்னு, அந்த உயிருக்கான உத்தரவாதம் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தான் இன்னைக்கு நாங்க கொங்கோடியா மத்திய பிரிவுல போயிட்டு வாழ்றோம். எங்களுடைய தோட்டங்கள் போயிடுச்சு, எங்களுடைய மரக்கறி போயிடுச்சு. நாங்க இந்த இடத்துல வந்து போராடல. மரக்கறி ஒண்ணு போனா இன்னொரு மரக்கறியை நாங்க எடுத்துக்கலாம் போட்டு. எங்களுடைய உயிர் போனா அது மீட்க ஒரு முறையும் அந்த உயிர் வராது. போன உயிர் போனதுதான். சந்திரகாந்த் எஸ்கர் டிவிஷன்ல 4 உயிர் போனுச்சு. அந்த உயிருக்கான அந்த 3 மரணங்களை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறாங்க. எங்களுடைய உயிருக்கு இன்ன வரையிலும் உத்தரவாதம் கிடைக்கல. ஆனா எங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு காலை எடுத்து வைக்கிறோம். எங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தா அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பு சொல்லி ஆகணும். என்கிட்ட எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தானே, அதனால அரசாங்கம் கட்டாயம் எங்களுடைய உயிருக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். எங்களுக்காக வந்து நாங்க இந்த இடத்துல நிக்கல, எங்க பிள்ளைகளுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க வந்து இந்த இடத்துல எங்க பிள்ளைகள் வந்து நிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க நிக்கிறோம். அதனால வேண்டி அரசாங்கம் எங்க உயிர்களுக்கு ஏதோ எங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஸ்கூல் போயிட்டு வர்ற நேரம் ரோட்டுகள் சரியாக ரோட்டுகள் இல்லை, எது நடந்தாலும் அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு பொறுப்பு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க அன்னைக்கு 26ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவுனால 27ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவுல நாங்க பாதிச்சப்ப எங்களை அங்க இருந்து பாதுகாப்பு படையினர் கூட வந்து மீட்கல. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 கால் பண்ணிருப்போம், 20க்கும் மேற்பட்ட கால். அதுக்கு பிறகும் ஒருத்த கூட வரல. அந்த நம்பிக்கை இல்லாத உடைச்சு இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க எங்களை. சரியா, இப்ப நாங்க ரோட்டுக்கு வர்ற நிலைமை வந்துருச்சு. எங்களை இப்படி கொண்டுட்டு வர வச்சது அரசாங்கம். சரியா, நாங்க இப்படி இனி சரி நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பி இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம். அன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல வரல ஒருத்தரும். இனி சரி வாங்க, இனி சரி முன் வாங்க எங்களுக்காக ஒரு நல்லது சொல்ல. ஏன்னா சின்ன கை குழந்தை, பிரெக்னன்ட் ஆக்கள், வயசு போனவங்க எல்லாரும் இருக்காங்க அந்த ஊர்ல. நாங்க திருப்பி போய் எப்படி எந்த உத்தரவாதத்துல அதுல இருக்குது. அதுக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சாகணும், முன் வந்து ஆகணும். இனி நீங்க வார வரைக்கும் இந்த போராட்டம் தொடருவோமா இல்லையா? மலையகத்தை அரசாங்கம் ஒதுக்கிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்ட